தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். லூக்கா 17:14 வாசிங்க பார்க்கலாம். அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி இப்படி குஷ்டரோகம் கண்டு ஒரு மனுஷன் அவன் சுத்தமானால் அவன் நேராக ஆசாரியரிடத்துல போக வேண்டும். அங்கே போய் ஆசாரியன் இவன் பரிசோதித்து பார்த்து அவன்தான் இவன் சுத்தமானான், இவன் குஷ்டரோகி அல்லன்னு தீர்ப்பு சொல்லணும். நீங்கள் லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அப்படி ஆசாரியன் தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும். ஆகவே தான் இயேசு இவர்களை ஆசாரியத்துக்கு அனுப்பினார். ஆனால் ஒன்று, இவர்கள் சுத்தமாவதற்கு முன்னமே இயேசு இவர்களை ஆசாரியத்துக்கு அனுப்பும்படியாக சொன்னார். பாருங்கள், போய் உங்களை காண்பீங்கள் என்று இயேசு சொன்னார். இது எதை காட்டுகிறது? இவர்களுக்கு இது ஒரு சோதனை. என்ன சோதனை? ஆக இவர்கள் விசுவாசத்துக்கு ஒரு சோதனை, கீழ்ப்படிதலுக்கு ஒரு சோதனை. ஆக கீழ்ப்படிந்தால், ஆண்டவர் சொன்ன வார்த்தை விசுவாசித்தால் அற்புதம் நடக்கும் என்று அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆக அதற்கு ஒரு சோதனை பாருங்க. இவர்கள் ஆண்டவர் வார்த்தையை நம்பி அவர்கள் கீழ்ப்படிந்து விசுவாசித்து புறப்பட்டு போனார்கள். அங்கே ஒரு அற்புதம் நடந்தது. 10 பேரும் குஷ்டரோக கொடிய வியாதியிலிருந்து அந்த நேரமே சுத்தமானார்கள். ஆண்டவர் இயேசு இவர்களே ஆசாரியத்தில் ஏன் அனுப்பினார்னு கேட்டீங்கன்னா, ஆசாரியர்கள் இவர்களை சுகமாக்குவார்கள் என்று அல்ல, அவர்களால் இந்த நோயிலிருந்து சுகமாக்கக்கூடிய வல்லமை அவர்களுக்கு கிடையாது. ஆக இந்த நோயிலிருந்து சுகம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு வல்லமை ஆண்டவர் இயேசுவுக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஏன் அனுப்பினார்னா, இவர்கள் சுத்தமானதை அவன் அறிக்கையிட வேண்டும், தீர்ப்பு சொல்ல வேண்டும். சுத்தமானார்கள் என்று ஆசாரியன் வேலை அதுதான், அவன் கடமை அதுதான். இவர்கள் சுத்தமானார்கள், அதற்காகத்தான் அனுப்பினார். பாருங்க, அப்படி போகிற வழியிலே தான் இவர்கள் அற்புதமான சுகத்தை பெற்றார்கள். இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்து போகும் பொழுது தான் எத்தனை அற்புதம். இதை கேட்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை கொடிய வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், நீங்க பல லட்சங்களை செலவழித்து இன்றைக்கு நீங்கள் நம்பிக்கை ஏற்றுக்கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் வார்த்தை நம்புங்க, உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய இயேசு வல்லவராயிருக்கிறார். அப்படியானால் எங்கிருந்து கேட்டாலும் சரி, நீங்க யாரா இருந்தாலும் சரி, இதை நம்புங்க, உங்கள் சரீரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும். இயேசு ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.